பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 28வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஜெபத்திற்கு பதில்கள் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அமீன். என் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கும் பொழுது ஆபத்து சூழ்ந்திருக்க நேரங்களில் எல்லாம் தகப்பனே, அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது தகப்பனே, உடனே எங்களுக்கு வழிவாசலில் இருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. சகாயம் உம்மாலே எங்களுக்கு கிடைத்தது என் தகப்பனே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், அதை குறித்து நாங்கள் சாட்சியாய் அறிவிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆலயத்திலும் தெரிந்தவர்கள் நண்பர்கள் மத்தியிலும் என் தகப்பனே சாட்சி கூறி வருகிறோம் என் ராஜா. உம்முடைய மகத்துவமான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்முடைய திருநாம மகிமை அடைவதாக. சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமீன். என் தகப்பனே, நீர் பேசுகிற தெய்வம் அப்பா. தகப்பனே, எங்களுடைய சத்தத்துக்கு நீர் செவிசாய்க்கிற தேவன் என் ஆண்டவரே. எங்களுடைய கண்களில் வழிகிற கண்ணீருக்கு தகப்பனே, ஏற்ற வேளையிலே நீர் பதில் கொடுத்து களிக்கூற பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. சங்கீதம் 18:3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆமீன். என் தகப்பனே, ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி பலிகளை எடுக்கிறோம் என் தகப்பனே. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு எதிராளியானவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக நீர் அவர்களை சிதறடிக்க பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு வழியாய் புறப்பட்டு வருவாங்க, 7 வழியாய் நீங்க விரட்டி அடிக்கிறீங்க என் தகப்பனே. ஆமீன். எங்கள் கண்கள் அதை கண்டதே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சங்கீதம் 34:4-6. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஸ்தோத்திரம் என் தகப்பனே. உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட காரியங்களை நீர் செய்து என் தகப்பனே சாட்சியாக நிலைநிற்க வைக்கிறீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது தகப்பனே, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம், எண்ணிக்கையில் அடங்காதது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என் ராஜா. லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமீன். ஹல்லேலூயா ராஜா. தகப்பனே, ஒரு க்ஷணம் எங்கள் கண்ணீரை பார்த்து நீர் இறங்குகிற தேவன் அப்பா. ஒரு விசை உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுதே எங்களுக்கான பதிலை கொடுத்து எங்களுக்கான வழிவாசலை திறந்து கட்டுகள் அறுப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு சுதந்திரத்தை அளிக்கிற தேவனே அப்பா. உம்முடைய தாசர்கள், உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் இரவும் பகலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெப விண்ணப்பங்கள், அவருடைய கூப்பிடுதலுக்கு உடனே ஆண்டவரே நீர் இறங்குகிறீர். மறை உத்தரவு அருள் செய்கிறீர் என் தகப்பனே. நீர் ஒருபோதும் மாறவில்லை தகப்பனே. நீர் நிலையான நித்திய பிதாவாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய வல்லமை குறைந்து போகவில்லை என் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. அன்பின் சொரூபமே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனுஷர்களாக எங்கள் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா ராஜா. நாங்களும் உமக்கு உத்தமமாய் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தாவே, எங்களுடைய கூப்பிடுதலுக்கு நீர் செவி சாய்க்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீதிமான்கள் மேல் உம்முடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே நீதி செய்யத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய செய்கைகளை எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீதி நியாயம் உண்டாகத்தக்கதான கிருபை
கிருபை தாங்க இயேசப்பா. உலகத்தின் கேடுபாடுகளிலிருந்து முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், எங்கள் கண்கள் காணுகிற காட்சிகள், இருதயத்தின் தியானங்கள், இது எல்லாவற்றிலும் எங்கள் யோசனைகள் எல்லாவற்றிலும் தேவாதி தேவன் நீங்க நிரம்பியிருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பொழுது உலகத்தின் மாயையோ தீட்டோ அருவருப்போ எந்த விதமான இச்சையோ எங்களை தொட முடியாது. தேவனுடைய அக்கினி சுவாலை எங்களை சுற்றிலும் இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என் ராஜா. உமக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க மீண்டும் வரப்போறீங்க. நம்முடைய ரகசிய வரைக்கும் மிகவும் சமீபத்திற்கு நாங்களும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பூரணப்பட்டவளா இருக்க கிருபை தாங்க. ஒரு திரள் கூட்ட ஆத்துமாக்களை உமக்கென்று நாங்கள் ஆதாயப்படுத்தவும், அவர்களோடு ஆண்டவருடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படும்படியாக மகா முத்திரைகள் மீது போடுங்க இசப்பா. பரிசுத்தாவின் அடையாளத்தின் மீது போடுங்க தகப்பனே. பிசாசானவர்கள் கிட்ட நெருங்காதபடி வெட்கப்பட்டு போகும்படியாக செய்வீராக. உம்முடைய மகா கிருபைக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமாய் கூட இருப்பீராக தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா. அந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. பத்திரமாய் சுகபத்திரமாய் ஒரு வேலைக்கு சென்று பத்திரமாய் வீடு வந்து சேர கிருபை தாங்க இயேசப்பா. எல்லா ஆபத்து விபத்து தற்கொலை இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுக்கிற எல்லா அந்தகார கிரியைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உயிர்த்தெழுந்த நாமத்தில் கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும் என் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் பின் தொடரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் என் தகப்பனே. ஒவ்வொரு மனுஷருடைய உள்ளத்திலே சாந்தமும் அமைதலும் உண்டாகட்டும். தேவையில்லாத பிசாசின் கிரியைகளாகிய பொறாமை, எரிச்சல், கண்திஷ்டி, வன்கண்களை தூண்டுகிற ஆவின் கிரிகள், பெருமையின் ஆவின் கிரிகள், இச்சையை தூண்டுகிற ஆவின் கிரிகள் நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே முற்றிலுமாக அது கழுவி வெளியேற்றுகிறோம் என் ராஜா. சுத்திகரிப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு மனுஷருக்கும் சுத்திகரிப்பு உண்டாகட்டும். நீங்க தொடுங்க. உம்முடைய பிள்ளைகளை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. நீங்க தான் எல்லா மனுஷரை உருவாக்கின சிருஷ்டிகரப்பா. நீரே அவங்களுக்கான அதிகாரி என் தகப்பனே. அவங்க உச்ச தலைமுது கொண்டு பாதம் வரைக்கும் அடிக்கப்பட்ட, அவர்களுக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகள் என்ற முத்திரையை போடுங்க. உங்க வெளிப்பாடுகள் தரிசனங்கள் எல்லா மனுஷருக்கும் உண்டாவதாக தகப்பனே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. காலமும் இனி செல்லாது. நீங்க வரப்போறீங்க. நாங்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. நீங்க வரும்பொழுது, பகல் வேளையில வரும்பொழுதும் இரவு வேளையில நீங்க வரும்பொழுதும் என் தகப்பனே, எப்போது நீ வருவீரோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்து ஆண்டவரே, உம்முடைய பிரதான தூதனுடைய எக்கால சத்தம், உம்முடைய ஆரவார சத்தம் எங்கள் செவிகளில் கேட்கும்படியாக இப்பொழுதே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மந்தமான செவிகள் எல்லாம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். கடின இருதயங்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் என் தகப்பனே. நன்றி. புத்தி தெளிவு உண்டாகட்டும். கண் தெளிவு உண்டாகட்டும். நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும். எல்லார் மனுஷர் மீதும் உடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.